Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முதல்ல வார்த்தை இருக்கணும். வெற்றி வேணும்னா முதல்ல வார்த்தை இருக்கணும். சுகம் வேணும்னா முதல்ல, அதான் சிம்பிள் தமிழ். நான் ரொம்ப சிம்பிளான ஆள், எனக்கு தெரிஞ்சதே சிம்பிள் தமிழ் தான். நான் வசனத்தெல்லாம் எடுத்து சிம்பிள் தமிழில் மாற்றுறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அவனுக்கு வழங்க மாட்டேங்குது. பாருங்க, என்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது, முதல்ல வசனம் இருக்கணும் வாழ்க்கையில். விளங்குது பாருங்க கிளீனா. வெற்றி உண்டாகணும்னா முதல்ல எது இருக்கணும்? வசனம் இருக்கணும். நல்ல ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? செழிப்பு உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? வியாதியிலேருந்து சுகம் உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? ஹலோ, எல்லாம் காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஒன்றுமே இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதுங்க. வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருந்தது, ஆதியில் வார்த்தை. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை கொண்டு ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே ஆரம்பிக்கணுங்க? வசனத்தில் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையே, இதனுடைய வெற்றியை எங்கே ஆரம்பிக்கிறது? வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. இதனால தான் வசனத்தை குறித்து வேத வசனம் சொல்லும்போது அதை ஒரு விதை என்கிற விதத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். வசனம் ஒரு விதை என்கிற விதத்தில் வேத வசனம் சொல்லுது. பாருங்கள், அந்த விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு ஒரு ஓமை, ஒரு பிரதானமான ஓமை. அது ஓமைகளுக்கெல்லாம் மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அதை விதைக்கிறவனுடைய ஓமை. விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டானா? மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வசனத்தை விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. சில விதைகள் எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்து, நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது. விதைகள் இங்கே விழுந்தது, அங்கே விழுந்துன்னு சொல்லி இந்த விதை எதை பற்றி சொல்லு? வசனம். வசனமாகிய விதை. வேத வசனம் விதையை போல பேசப்படுகிறது. அப்போ வசனம் விதையை போல இருக்கிறது. இதை கொஞ்சம் கவனிக்க வேணும். இந்த விதையை வச்சு ஒரு பெரிய விளைச்சலையே நாம் உண்டாக்கலாம். வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதற்குரிய விளைச்சலை நாம் உண்டாக்க முடியும். எதுவுமே விதை இல்லாமல் உண்டாவது கிடையாது. எந்த விளைச்சலுமே விதை இல்லாமல் உண்டாக்க முடியாது. ஒரு விவசாயியை கேட்டு பாருங்க, அவன் ஜெபம் பண்ணியே ஒரு விளைச்சலை உண்டாக்கிட முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுறேங்க, விளைச்சலை எதிர்பார்க்குறேன்னா வராது. விதைக்கணும். விதைச்ச பிறகு ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. ஒன்றும் விதைக்காமல் நான் ஜெபம் பண்ணியே விளைச்சலை உண்டாக்கிடுவேன்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அது ஒரு லா, அது ஒரு பிரமாணத்தின்படி விளைச்சல் நடக்குது. விளைச்சலுங்கிறது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாமல் நான் தலைகளாக நிற்க போகிறேன், கர்த்தர்கிட்ட கண்ணீர் விட போகிறேன், நான் இப்படி செஞ்சு காட்டுருவேன், அப்படி செஞ்சு காட்டுறேன்னு நடக்காது. ஏன்னா விதைக்காமல் ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் எதுக்குள்ளே இருக்குது? அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. இந்த விதைக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் அந்த விதைக்குள்ளே இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, வசனத்துக்குள்ளே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியே இருக்குது. செழிப்பை குறித்த வசனத்தை எடுங்க, செழிப்பை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்திலே இருக்குது. சுகத்தை குறித்த வசனத்தை எடுங்க, சுகத்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்திலேயே இருக்குது. இப்போது நெல் விளையுதுன்னா அந்த நெல்லை விளைவிக்கக்கூடிய அரிசியை உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே எப்படி இருக்குதோ அதுபோலவே தான் உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விதைக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. பாருங்கள், விசுவாசம் அந்த வார்த்தைக்குள்ளே இல்லைன்னா அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு விசுவாசம் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தை அந்த விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்கிறது தான் அது உறுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உறுதி தான் எல்லாத்தையும் உண்டாக்குகிறது. நம்பப்படுகிறவைகளை நான் எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறேனோ, எனக்கு வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறேனோ, நம்புறதுன்றது விருப்பமும் கூட. எதையெல்லாம் விரும்புகிறேனோ, எதையெல்லாம் நம்புகிறேனோ, எதையெல்லாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து தரக்கூடியது தான் அந்த சப்ஸ்டன்ஸுங்கிறது, அந்த உறுதி.
அப்ப இந்த வசனம் தான் விதை. இந்த வசனத்துக்குள்ளதான் அந்த விசுவாசம் என்கிற அந்த சக்தி இருக்கிறது. பேக் பண்ணியிருக்கார் கடவுள், இதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை வைத்து, இந்த விதையாய் இருக்கிற இந்த வசனத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்து தான் எனக்கு ஒன்று உண்டாக போறதா உண்டாகாதா என்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. எனக்கு சுகம் உண்டாகுமா உண்டாகாது என்றது எதிலிருந்து வருது? இந்த வசனத்தை வச்சு நான் விதைக்க போறேன்னா, இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு விளைச்சல் எனக்கு உண்டாக போறதாங்கிறது இந்த வசனத்தை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்றதுல தான் இருக்கிறது. எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் எப்படி விதைக்க போறேன்றதுலாம். வசனத்தை எங்கே விதைக்கிறோம்? வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறோம். வசனம் விதைக்கப்பட வேண்டும். ஹலோ, வசனம் விதைக்கப்பட வேண்டும். ஆமாம், இதை வாசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை எழுதி சவுத்துலலாம் மாட்ட சொல்லியிருக்குது வேத வசனத்தில். எதுக்கு? எப்படியாவது இருதயத்துக்குள்ள அது விதைக்கப்படணுன்ற நோக்கத்தில் தான் அப்படி செய்திருக்குது ஒழிய வேற ஒன்றுக்கும் கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, கதவை திறந்தோன்னா முதல்ல பைபிள் நேராக. ஏன்னா இது பைபிளை பார்த்தோன்னே பேய் பிசாசு காற்று கருப்பெல்லாம் உள்ளே வராதான், அப்படியே போயிடுமா. கதவை திறந்தோடனே நேராக முன்னால் அப்படி பைபிளை வச்சுருக்கார் ஷெல்ஃபில். அதுக்குன்னு ஒரு சின்ன இது பண்ணி அந்த பைபிள் அப்படி வச்சு பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள்னு அது அங்கே காட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா பிசாசுக்கு தெரியணும் இல்லை பைபிள். பிசாசுக்கு தெரியும் பைபிள் இருக்குதுன்னு, ஆனால் பைபிள் இவருக்குள்ளே இல்லைன்றது தெரியும். அதனால தான் உள்ளே வந்து சாத்துன்னு சாத்திட்டு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. பைபிள் இருக்குதுன்னு அவன் ஒன்றும் போயிட மாட்டான். அவனுக்கு தெரியும் இவருக்குள்ள பைபிளே இல்லைன்னு தெரியும். இல்லை அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. எதை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது. அப்போ பாருங்க, இதை விதைக்க வேண்டும். இது எதுக்கு இருக்குதுங்க? விதைக்கிறதுக்கு. எங்கே விதைக்கணும்? என் இருதயத்தில் நான் அதை விதைக்கணும். விதைச்சா என்ன ஆகும்? விளைச்சல் உண்டாகும். எனக்கு வெற்றி வேணுமா வாழ்க்கையில்? இந்த வசனத்தை எடுத்து வெற்றிக்கான வார்த்தைகளை எடுத்து நான் என்ன பண்ணணும்? உள்ள விதைக்க வேண்டும். வெற்றிக்காக நான் வெறும் உபவாசம் இருந்தால் போதாது. எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஏன்னா சிலர் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், வெறும் உபவாசம் இருந்தால் போதாது, வெறும் ஜெபம் பண்ணால் போதாது. சிலர் நினைக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி நல்லா கேளு நீ. ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரா? ஏன் அவ்வளோ அழுதுக்காக சொல்கிறாங்க? ஏன் அவ்வளோ கெஞ்சிக்காக சொல்கிறாங்க? ஏன் இவ்வளோ புரண்டுக்காக? ஏன் அவ்வளோ அவரெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு மம்பு பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் கிடையாதுங்க. விஷயமே என்னென்னா, நீங்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அவர் உங்களுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்றதை பற்றி கன்வின்ஸே ஆகலை. அதுதான் பிரச்சனையோடைய. அவருடைய கையை முறுக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. விட மாட்டேன், கையை முறுக்கி வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. நம்ம கை தான் ஏதாவது ஆகிடும், ஜாக்கிரதை. அவருடைய கையை முறுக்க முடியாது. அப்போ அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அப்போ எதுக்கு என்னுடைய அழுகை? இது எதுக்கு என்னுடைய கெஞ்சுதல்? நான் கன்வின்ஸ் ஆகணும். என் தேவன் எவ்வளவு நல்லவர், எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த மனதுக்கும் தோன்றாத அற்புதமான காரியங்களை தேவன் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிறது ஏன் உள்ளத்துக்கு அது புரியணும். நான் கன்வின்ஸ் ஆகணும். அதான் விசுவாசம். எனக்குள்ள ஒரு அதை குறித்த ஒரு உறுதி உண்டாக வேண்டும். அப்ப ஒரு விவசாயிக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா, அவன் வெங்காயம் ஒன்றுன்னா அதுக்கேற்ற விதையை விதைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த விதைக்குள்ள அந்த வெங்காயத்தை உண்டாக்கக்கூடிய என்ன உண்டாக்குமோ அது இருக்குது. அப்போ தேவைகள்லாம் அப்படி தான் சந்திக்கப்படுது பாருங்க. அப்போ இல்லைங்கிற அந்த பிரச்சனையை எப்படி ஆண்டு கொள்கிறோம்? அதான் தேவன் சொன்னார் பாருங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி. மனுஷனுக்கு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுன்றார். தேவையை வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, தரித்திரம் வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, குறைகள் வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, ஒன்றை தோக்கடிக்க விட்டுறாத. ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆண்டு கொள்வது? அவர் எப்படி ஆண்டு கொண்டார்? வார்த்தையின் மூலமாக ஆண்டு கொண்டார். நான் எப்படி வார்த்தையின் மூலமாக ஆண்டு கொண்டேன், அதுபோல் நீயும் வார்த்தையின் மூலமாக ஆண்டுகொள். இருள் வந்து நம்மளை மாஸ்டர் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளக்கூடாது, நம்மளை வந்து மூழ்கடிக்கக்கூடாது. இருளை வெளிச்சமாக மாற்றுங்கிறார். ஆண்டுகொள். ஜனங்க கேட்குறாங்க இல்லையா, கடவுள் செய்யலாங்க, நம்ம எப்படி செய்யறோம்? கடவுள் நம்மளுக்கு தான் சொல்கிறாரு, ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க ஆள் பார்த்து சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையை ஆண்டு கொள்ளுங்கள்.
நீங்கள் சந்தித்திருக்கிற அந்த சவால்களை ஆண்டு கொள்ளுங்கள், குறைகளை ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அதை போகிற வரைக்கும் விடக்கூடாது, ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆண்டு கொள்வது? சில சொல்கிறாங்க, அதுக்கு தாங்க உபாசம் கொடுத்து போயிட்டு இருக்கிறேன் ரெகுலராக. நான் 7 சனிக்கிழமை வர சொல்லி இருக்கிறாரு. அடங்கள் 7 சனிக்கிழமை கதை முடிஞ்சிடும். 7 சனிக்கிழமைக்குள்ள கதை முடிஞ்சிடும். ஆனால் வசனத்துக்கிட்ட போய் வசனத்தில் ஆரம்பித்தா அதனுடைய கதை முடிஞ்சிடும். 7 சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? பட்னியாக கிடக்க போகிறீங்க. இதுக்கு நல்ல கடங்காரன் வர கதவு தட்டிகிட்டு இருப்பான். 7 சனிக்கிழமை டூ லாங். அவன்கிட்ட சொல்லி பாருங்கள், 7 சனிக்கிழமை வெயிட் பண்ணுப்பா, இப்போ தான் ஜாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீ 7 சனிக்கிழமை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. சொல்லுவான், இந்த கதைலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு. வசனம் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய் செய்கிறது. ஆண்டு கொள்ளுங்கள்ன்றாரு. அவர் ஆண்டு கொண்டது போல ஆண்டு கொள்ள சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த அனுபவங்களை நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம் பாருங்கள். அந்த அனுபவம், இந்த அனுபவம், வசனத்தினுடைய மேன்மை நமக்கு புரியுறதில்லை. திருப்பங்க பார்ப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன், கேளுங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். சில காரியங்களை ஏற்கனவே தெரியுமா அவங்களுக்கு, இவர் நினைப்பூட்டுறாராம். பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இது பழைய காலத்து லாங்குவேஜ் பாருங்கள். கூடாரத்தை விட்டு போவதுனா இங்கே வீடு மாற்றிட்டு போகிறாருன்னு இல்லை, இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கூடாரம்னா இந்த சரீரம்ங்கிற கூடாரத்தை விட்டு நான் போகிறேன், கைவேலை இல்லாத கூடாரம் ஒன்று எனக்கு இருக்குது, அங்கே போகிறேன் நான் அப்படின்னு தன்னுடைய மரணத்தை குறித்து இப்படி எழுதுகிறார். வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துட்டார், அப்படி எழுதுகிறார். அது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். என்ன சொல்கிறாரு? சீக்கிரம் போகிறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னால் ரொம்ப முக்கியமான சில காரியங்களை சொல்லிட்டு போகிறேன். எப்போவுமே பாருங்கள், சாக போகிற ஆளுங்க எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு முக்கியமான சில காரியங்களை சொல்லுவாங்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க இல்லையா? அப்படி தான் இவரும் என்ன சொல்கிறாரு பாருங்கள், என்ன முக்கியமான காரியம் சொல்கிறாருன்னு கவனிங்க. வசனத்தினுடைய முக்கியத்தை தான் உணர்த்துறாருங்க, கவனிங்க. மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போயிட்டா கூட இதை ஞாபகம் வச்சுங்கன்றார். எப்போவுமே நான் போயிட்டா கூட இதை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுருங்கன்றார். அது என்னது? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை, நல்லா சொல்கிறாரு பாருங்கள். நான் சொல்கிறேன்றீங்க, அவர் சொல்கிறது கவனிங்க கொஞ்சம். நான் மட்டும் சொல்லுங்க, பேதுரு என்ன மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா அப்போவே இந்த தந்திரமான கட்டுக்கதைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, உன் பிரச்சனைக்கு இப்படி பண்ணுறவன், அப்படி பண்ணுறவன். தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதாவது இயேசுவை நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோன்றாரு. அவருடைய மகத்துவத்தை கண்ணார நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒன்றும் கட்டுக்கதை எவனோ சொன்னான்னு சொல்லி நான் வந்து உனக்கு சொல்லலைங்கிறாரு. நான் இயேசுவை கண்ணால் பார்த்த ஆள், ஐ விட்னஸ் என்றார். அப்புறம் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன சொல்கிறாரு? கண்ணால் கண்டோம் அவரை, நான் நேராக பார்த்துருக்கிறேன், ஐம் ஐ விட்னஸ். இந்த விதத்தில் பேதுரு மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசம், நம்மளை காட்டலாம் வித்தியாசம். நேரடியாக இயேசுவை பார்த்துருக்கிறார். இன்றைக்கி பேதுரு நம்ம மத்தியில் வந்தாருன்னா எல்லாம் அவரை பார்க்கறது ஒரு கூட்டம் கூடும். ஏன்னா இயேசுவை பார்த்தவர் இவர். நேராக இயேசு வண்டியில் நேராக போய் நின்று அவரை பார்த்துருக்காரு, தொட்டிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ எவ்வளோ விசேஷமான ஆள். இவரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். பேதுரு வருகிறான்னு போஸ்டர் அடித்து போட்டால் அவ்வளோதான், எங்கேயுமே கூட்டம் கொள்ளாது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர் இயேசு கூட இருந்தவர், இயேசுவை பார்த்துருக்கிறவர், கண்ணால் பார்த்து யாரும் பார்த்து கிடையாது, இவர் பார்த்துருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணமே போதும். பார்த்துருக்கோன்றார் கண்ணால். ரெண்டாவது, அந்த மறுரூப மலையை பற்றி சொல்கிறார். 17-18 வசனங்களில் இவர் ரெண்டு நேசகுமாரர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடனே நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில். எந்த பர்வதம் அது? எந்த மலை? மறுரூப மலையில் இயேசுவோடு கூட பேதுருவும் யோவானும் போகிறாங்க இல்லையா?
அங்கே போய் இருக்கும்போது அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவோடு காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளிக்கும் போது இயேசு மறுரூபமாகிறார். அதாவது அவருடைய மகிமையில் அவர் காணப்படுகிறார். சாதாரணமாக அவருடைய மகிமை எல்லாருக்கும் தெரியுறது இல்லை. இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த மகிமையை நேராக பார்க்க முடியல. அங்கே ஜொலித்து பிரகாசிக்கிறார், மகிமையோடு காணப்படுகிறார் அவர் இயேசு. அப்போ அதெல்லாம் பார்த்தோன்றாரு. அவர் மகிமைப்படுறதை பார்த்தோம். அவர் மகிமைப்பட்டு அங்கே நிற்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இயேசுவை நேராக பார்த்தது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் கண்ணு முன்னால் அப்படியே ஜொலிக்கிறார் இயேசு. இங்கே பார்த்த இயேசு இல்லை அவர், அங்கே வேற விதமாக காட்சி அளிக்கிறார், மகிமையில் காட்சி அளிக்கிறாரு. அதை நாங்கள் பார்த்தோம். அப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, அதை நாங்கள் கேட்டோம். என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு 18ஆம் வசனத்தில் சொல்கிறார். சொல்லிவிட்டு இவ்வளோலாம் பார்த்தோம் கேட்டோம்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி நீங்கள் பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க நீங்கள்? அடே அப்பா, இதை வச்சே பெரிய வாழ்நாள் முழுக்க இதை பெருசாக சொல்லுவீங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் பார்த்தோம் கேட்டோம். 19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, அதை காட்டிலும் உறுதியானது ஒன்று உண்டுன்றார். எதை காட்டிலும் உறுதியானது? நான் இயேசுவை நேராக பார்த்துருக்கிறேன், அவர் மகிமைப்பட்டதையும் பார்த்துருக்கிறேன். வானத்திலிருந்து சத்தம் வந்து இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிற அந்த சத்தத்தையும் நான் என் காதால், இதை விட பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த தரிசனம் கண்டேன், கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினார், கர்த்தர் எனக்கு இது சொன்னார், அப்படி சொன்னார், இதை காட்டினார், அதை காட்டினார்ன்றாங்களே. அதெல்லாம் இதுக்கு சமமாக ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் அனுபவத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, உனக்கு இந்த அனுபவம் இருக்கா? நான் அப்படியே பறந்துருக்கிறேன், நீ பறந்துருக்கிறியா? நான் அப்படியே வானத்தில் போய் அப்படியே பரலோகத்தில் போய் பவுல் பேதுருவெல்லாம் ஒரு விசிட்டு கொடுத்துட்டு வந்தேன், நீ பார்த்துருக்கிறியா? அங்கேருந்து வந்து தேவதூதர் லேண்ட்டை வந்து பேசிக்கிறார், நீ பேசியிருக்கிறியா? என்னெல்லாம் ஒருத்தர் அப்படி கேட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? அனுபவங்கள் இருக்கணும். இந்த அனுபவங்கள்லாம் இருக்குதா? நான் ஆரம்ப காலத்தில் எந்த அனுபவம் கிடையாது பாருங்கள் எனக்கு, எந்த அனுபவமும் கிடையாது. ஒரு பிரசங்கர் என்ன கேட்டார், என்னங்க நீங்கள் யார், எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஒன்றுமே சொல்லலையேன்னாரு. 3 நாள் அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். அவர் பெரிய பழம்பெரும் போதகர். சார், நான் கூப்பிட்றாங்கலாம் அதான் சொல்கிறாங்க நிறையா, நீங்கள் ஒன்றுமே அது சொல்ல வசனத்தை எடுத்து இதையே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கீங்களா? நான் சொன்னேன், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு அனுபவமே கிடையாது. முதல்ல அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இனிமேல் தான் வரும். ஒரு 30 வருஷம் போன பிறகு சில அனுபவங்கள்லாம் சொல்லலாம் வேணாம். ஆனால் அப்போ கூட நான் அனுபவத்தை ரொம்ப சொல்ல மாட்டேன், இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் எனக்கு நிறைய தெரியும். நான் அதை கண்டேன், இதை கண்டேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதைத்தான் நிறைய பேர் சிலர் அப்படியே பண்ணுறாங்க பாருங்க. 1 மணி நேரமாக சொல்கிறது, வானத்திலிருந்து ஒரு பெரிய இது இறங்குகிறதை கண்டேன், அது அங்கே போகிறதை கண்டேன், இப்படி வர்றதை கண்டேன், இப்படி ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரி, என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா, நான் ஒரு பெரிய ஆள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சக்தி இருக்கா? உனக்கு எந்த துப்பும் கிடையாது, நீ எதுவும் பார்த்ததும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் வந்து பெரிய ஒரு தேவதாசன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். வானத்தை பார்க்குறேன், அங்கேருந்து இறங்குறத பார்க்குறேன், இங்கேருந்து ஏறுறத பார்க்குறேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். 1 மணி நேரமாக அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்றாங்க. கடைசியில் என்னதாங்க விஷயம்? அதில் எனக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே கிடையாது. மீட்டிங் முடிஞ்சு வரும்போது என்ன வர்றோம், பெரிய ஆள் பாரு, என்னென்ன பார்த்துருக்காரு, வானத்தில் அதை பார்த்தேன்றார், நீ எதாவது பார்த்துருக்கா? நீ எல்லாம் ஒன்றுமே பார்த்தது கிடையாது, நீ எல்லாம் என்னத்துக்கு லாய்க்கு? ஒன்றுமே அவர் எல்லாம் பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ பாயிண்ட்டே என்ன, நாங்கள் தான் எல்லாம் பார்த்துருக்கோம், நீ ஒன்றும் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப மோசம் பாருங்க. பேதுரு சொல்கிறார், என்னை விட எவனும் பார்த்துருக்க மாட்டான்றாரு. அவ்வளோ பார்த்துருக்கிறேன், இயேசுவை நேராக பார்த்துருக்கேன், தொட்டு பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன், ஐம் அன் ஐ விட்னஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மகிமை அடைந்து மறுரூப மலையில் இருந்தப்போ அப்படியே பார்த்தேன், அவர் ஜொலிக்கிறத பார்த்தேன், பிரகாசம் அடைந்து எலியா மோசே 2 பேரோட நிற்கிறதையே நான் பார்த்தேன். எப்படி இருக்கும் பார்த்தா? மோசே எலியாவும் இயேசுவை நிற்கிறாங்க. அவன் அசந்து போயிட்டான், இங்கே 3 கூடாரம் போட்டு இங்கே தங்கிடலான்றான். எதுக்கு கீழே போயிட்டு கிடக்கணும்? இது எவ்வளோ மகிமையாக இருக்குது, பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருக்குது, இங்கே அப்படியே விதக்கிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய நிலையில், இங்கே தங்கிடலான்றான். எவ்வளோ பெரிய அனுபவம் பாருங்கள்.
நான் அவரை பார்த்துருக்கேன், அவருடைய மகிமையை பார்த்துருக்கிறேன். வானத்திலிருந்து பிதாவானவர் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். என் உள்ளத்தில் கேட்டேன்னு சொல்ல, சத்தம் எல்லாரும் கேட்குற மாதிரி சத்தம் உண்டாயிருக்குதுங்க. ஹலோ, யாராவது பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிக உறுதியான, கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, we have more sure word அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. தீர்க்க தரிசன வசனம்ன்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ யாரோ சொல்கிற தீர்க்க தரிசனம், அப்படி கிடையாது. தீர்க்க தரிசன வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னா, யாரோ சொல்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்ல, பழைய ஏற்பாடே தீர்க்க தரிசனம் தான். வரப்போகிற காரியங்களை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டை அதுதான் ப்ரொஃபெட்டிக் புக்ஸ்ன்றாங்க. வரப்போகிறது அறிவிக்கிறது, வரப்போகிற இயேசுவை அறிவிக்கிற புஸ்தகங்கள் அவைகள்லாம். அந்த விதத்தில் அவைகள் தீர்க்க தரிசனம். அப்போ இப்படியே சொல்லலாம், குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் பார்த்ததெல்லாம் பிரமாதம், அவரே பார்த்துருக்கேன், மகிமையை பார்த்துருக்கேன், வானத்திலும் சத்தம் உண்டானதையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் உறுதியான வசனம் நமக்கு உண்டு. நான் சொல்லுகிறேன், எல்லா அனுபவத்தை காட்டிலும் மிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. இது ரொம்ப உறுதிங்க, இது ரொம்ப உறுதியான வசனம். என்னைக்கு நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், அன்னைக்கு தான் வெற்றியே ஆரம்பமாக போகிறது. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அனுபவங்களை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அனுபவம் ஃபைன், வந்தால் நல்லது தான். தரிசனம் கண்டேன், அதை பண்ணேன், இதை பார்த்தேன், ஓகே பார்த்துங்க. ஆனால் அதை காட்டிலும் உறுதியான, உங்களுக்கு நீங்கள் பார்த்த தரிசனத்தை வச்சு நான் போயிட்டுருக்க முடியாது. நீங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்றதுனால உங்களை வீட்டில் வச்சுட்டு நான் கும்பிட்டுட்டு இருக்க முடியாது. உங்களை நீங்கள் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்றதுனால அதை கேட்டு நான் நடக்க முடியாது. அதை காட்டிலும் அதிக உறுதியான, மோர் ஷுவர் வேர்ட் ஆஃப் காட்னு அப்படியே இருக்குது ஆங்கிலத்தில். மோர் ஷுவர், எதை காட்டிலும் மோர் ஷுவர்? அனுபவங்களை காட்டிலும் மோர் ஷுவர். பேதுரு பார்த்ததை காட்டிலும், பேதுரு வானத்திலிருந்து கேட்ட சத்தத்தை காட்டிலும் மோர் ஷுவர், அதை காட்டிலும் அதிக உறுதியான வசனம். நான் சொல்கிறேன், இந்த அதிக உறுதியான வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் உறுதியுள்ள உள்ளமாய் மாறிடும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். எல்லாத்து காட்டிலும் ரொம்ப உறுதியான வசனம் இது. யார் கதையும் நம்ப வேண்டியதில்லை, எந்த தந்திரமான கட்டுக்கதைகளையும் நம்ப வேண்டியதே கிடையாது. இது அதிக உறுதி, அதிக உறுதியான வசனம். இதுக்குள்ளே போய் இதை தியானித்து இதை உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது உள்ள நமக்கு உறுதி உண்டாயிடுது. இந்த உறுதியிலிருந்து தான் எதிர்காலம் உருவாகிறது. இந்த உறுதி தான் விசுவாசம். இதிலிருந்து தான் ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டட். இதிலிருந்து தான் உலகங்கள் உண்டானது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இங்கிருந்து தான் வாழ்க்கையை உண்டாகுதுங்க. இதுதான் வெற்றியை உண்டாக்குறது, எதிர்காலத்தை உண்டாக்குறது, ஜெயத்தை உண்டாக்குறது, சுகத்தை உண்டாக்குகிறது, வாழ்வை இந்த உறுதி உண்டாக்குகிறது. இதுதான் விசுவாசம்.